அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025க்கான பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று வியாழக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:15க்கு, சூரிய அஸ்தமனம் 7:22க்கு. இந்திய திதி வளர்பிறை திரியோதசி. இன்று மாலை 4:58க்கு முடிவடைந்து சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இன்று மாலை 4:31க்கு முடிவடைந்து உத்திராட நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:47 1:18 வரை. அதன் பிறகு மாலை 5:56 7:22 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:49 4:20 வரை. யமகண்ட நேரம் காலை 7:14 8:45 வரை. கூலிகள் காலை 10:16 11:47 வரை. சந்திராஸ்தம ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்று இரவு 10:41க்கு முடிவடைந்து அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். நாளைக்கு நமக்கு விசேஷ நாள், வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி விரத பூஜை, பௌர்ணமி பூஜையும் கூட. ஸோ இந்த வரலட்சுமி விரத பூஜையை பற்றி ஒரு சிறு விளக்கம் என்னுடைய இன்னொரு பதிவில் நான் செஞ்சுருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எளிய முறையில், அதாவது வேலைக்கு சென்று வரும் பெண்கள் வேலை விட்டு வந்துட்ட பிறகு அந்த பூஜையை செய்யக்கூடிய எளிய முறையில் நாங்கள் கொடுத்துருக்கேன். அதை கேட்டு விவரம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூஜையே நம்ம சுமங்கலி பெண்கள் கணவருடைய ஆயுள் ஆரோக்கியத்திற்கும் குடும்ப நலத்திற்குமாக இந்த விரத பூஜையை மேற்கொள்கிறார்கள். எல்லா பெண்களும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். கணவர் இல்லாதவர்கள் பெண்களும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். அதாவது முக்கியமாக சுமங்கலி பெண்களுக்கான பூஜை என்பதால் அதை அப்படி சொல்கிறாங்க, சரிங்களா? அந்த பெண்களுக்கு, ஏன்னா கணவருக்கு ஆயுள் ஆரோக்கியம் அப்படின்னு அங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதனால, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதனால தான் சுமங்கலிகள் வரலட்சுமி விரதம் எடுக்க வேண்டும், மாங்கல்ய பாக்கியம் அவங்களுக்கு நிறைய நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. அதனால் மற்ற பெண்கள், கணவர் இல்லாதவர்கள்லாம் வழிபடக்கூடாது, வயதானவர்கள்லாம் வழிபடக்கூடாதுன்னெலாம் அவங்க குறிப்பிடவில்லை. எல்லோரும் வழிபடலாம். வரலட்சுமி விரதம் எல்லோரும் வழிபடலாம். அன்று வரலட்சுமியை அன்று வழிபடும் பொழுது அவளுடைய அருள் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். இந்த லட்சுமி தேவியை வழிபடுறவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம், அப்புறம் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். ஆனால் முதல்ல இந்த பூஜை செய்யக்கூடிய தகுதி நமக்கு எப்படி இருக்கணும்னா, அன்பான உள்ளம், பொறாமை இல்லாத எண்ணம், இந்த மாதிரி நல்ல பண்புகள் நிறைந்தவர்களுக்கு இந்த பூஜையை எளிய முறையில் செய்தால் கூட அந்த உண்மையான பக்திக்கும் உண்மையான அன்புக்கும் அந்த அம்பாள் லட்சுமி தேவி உங்களுக்கு அருள் புரிவாள். எல்லாரும் கலந்துக்குங்க, எல்லாரும் செய்யுங்க பூஜை என்பதற்கு ஒரு இது செய்யலாம், இந்த பூஜை இவங்க செய்யணும் அவங்க செய்யணும்னு சில காரணங்களால தான் அப்படி சொல்லியிருக்காங்களே தவிர இதில் வேற எதுவும் எந்த உள்கருத்தும் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணும். மகாலட்சுமி எல்லோருக்கும் பொதுவானவள். அதனால் எல்லோரும் வணங்குவோம். நன்றி, வணக்கம்.